ஓம் தத்புருஷாய வித்மஹே ஸ்வர்ணபக்ஷாய தீமஹி தன்னு கருடப் பிரச்சோதயாத். ஸ்ரீ குருப்யோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று நாச்சியார் கோவில் கல் கருட சேவையும் இந்த நன்னாளில் நாம் நாச்சியார் கோவில் தல மகாத்மியம் கேட்பது விசேஷ பலன் தரக்கூடியது. இந்த தலத்திற்கு வந்து தரிசிக்கும் பக்தர்களுக்கும் தலத்திற்கு வராதோரும் இந்த தல மகிமையை கேட்பவர்களுக்கும் இப்பிறவியிலும் மறுபிறவியிலும் அனைத்து நலங்களும் கிடைக்க வேண்டும் என்று கேட்ட மேதாவி என்ற மகரிஷிக்கு பெருமாள் வாக்கு கொடுத்ததாக இந்த தல புராணம் சொல்றது. அதனால் நாம் இந்த நன்னாளில் நாச்சியார் கோவில் தல புராணம் மற்றும் கல்கருட மகிமையை தெரிந்து கொள்ளலாம். மேலும் நாரதர் அருளிய கருட கவச்சமும் பாராயணம் செய்யலாம். இது எத்தகைய நோயையும் ஒன்றுமில்லாமல் செய்யும் சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்லப்படுறது. ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட 108 திவ்ய தேசங்களில் 20வது ஸ்தலம், மேலும் முக்தி தரும் 12 தலங்களில் 11வது தலமாக போற்றப்படுவது நாச்சியார் கோவில் திருத்தலம். 12 ஆழ்வார்களுள் ஒருவரான திருமங்கை ஆழ்வார்க்கு ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாளை நேரில் ஆச்சாரியனாய் வந்து பஞ்ச சம்ஸ்காரம் செய்வித்த தலமாக விளங்குவது இந்த நாச்சியார் கோவில் திருத்தலம். அதனால்தான் திருமங்கை ஆழ்வார் மற்ற எந்த திவ்ய தேசங்களுக்கும் இல்லாமல் திருநறையூர் என்கின்ற இந்த நாச்சியார் கோவிலுக்கு 110 பாசுரங்கள் அருளை செய்திருக்கிறார். இங்கு மூலவர் ஸ்ரீனிவாச பெருமாள் 4 திருக்கரங்களுடன் காட்சி தருகிறார். இதில் வலது திருக்கையில் வரம் தரும் முத்திரையுடன், இடது கை திருத்தொடையில் அமர்த்தியும், சங்கு சக்கரம் ஏந்திய இரு கைகளுடன் ஆக 4 திருக்கரங்களுடன் பெருமாள் காட்சி தருகிறார். தாயார் வஞ்சுளவள்ளி இங்கு பெருமாளின் வலது பக்கத்தில் நின்ற கோலத்தில் எழுந்தருளியுள்ளார். மூலவர் பெருமாளுடன் மூலஸ்தானத்திலேயே நின்ற திருக்கோலத்துடன் தாயார் காட்சியளிப்பது வேறு எந்த தலத்திலும் நாம் பார்க்க முடியாது. பெரும்பாலும் பெருமாள் கோயில்களில் பெருமாளுக்கே முக்கியத்துவம் அளிக்கப்படும். ஆனால் இங்கு பெண் தெய்வமான தாயாருக்கே முன்னுரிமை என்பதை காட்டும் வகையில் ஊரின் பெயரை நாச்சியார் கோவில் என்று பெயர் பெற்று விளங்குகிறது. இதன் பின் உள்ள புராணத்தையும் தெரிந்து கொள்ளலாம். முற்காலத்தில் இந்த ஊர் திருநறையூர் என்றே அழைக்கப்பட்டது. கோச்செங்கனான் என்ற சோழ மன்னன் சிவபெருமானுக்கு 70 கோவில்கள் கட்டினான். ஆனால் விஷ்ணுவுக்காக கட்டியது இந்த திருநறையூரில் உள்ள இந்த நம்பி கோவில் மட்டுமே. இங்கு கோவில் கோபுரம் 5 அடுக்கு கொண்டதாக அமைக்கப்பட்டுள்ளது. மூலவர் சன்னதியை அடைய 21 படிகள் ஏறி செல்ல வேண்டும். ராஜகோபுர வாசலில் நின்று பார்த்தால் கருவறையில் உள்ள எம்பெருமான் ஒரு மலை மேல் எழுந்தருளியது போன்ற அற்புதமாக காட்சியளிப்பார். இது ஒரு மாடக்கோவில். சுகந்தவனம்னு அழைக்கப்பட்ட இந்த ஊர்ல முன்பு மேதாவின்ற மகரிஷி இருந்தார். இவர் தனக்கு திருமகளே மகளாகவும் ஸ்ரீனிவாச பெருமாளே தனக்கு மாப்பிள்ளையாகவும் வரணும்னு விருப்பப்பட்டார். அதனால இந்த மணிமுத்தார்னு பக்கத்துல ஒரு ஆறு, அங்க தென்கரையில அமர்ந்து தாம் செய்தார். வழக்கம் போல ஒரு நாள் அந்த மேதாவி மகரிஷி நீராடி இருக்கிற போது அவரது கையில ஒரு சக்கரபாணி சுவாமி விக்கிரகம் கிடைச்சது. அப்போ வானத்துல இருந்து ஒரு அசரீரி ஒலிக்கிறது. முனிவரே, இந்த விக்கிரகத்தை நீங்கள் பிரதிஷ்டை செய்து வழிபட்டுன்னு வாங்கோ, உங்களுக்கு விரைவில் நினைத்த காரியம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லி அந்த அசரீரி ஒலிக்கிறது. முனிவரும் தன்னுடைய எண்ணம் கைகூடும் காலம் வந்துருத்தோ அப்படின்னு மகிழ்ந்து அந்த அசரீரி சொன்னபடியே அந்த சக்கரபாணி, சக்கரத்தாழ்வார் இருந்தா நரசிம்மரும் சேர்ந்தே இருப்பார் இல்லையா, அதனால சக்கரபாணி மற்றும் நரசிம்ம பெருமாள் அங்க பிரதிஷ்டை செய்து வழிபட்டுன்னு வந்தார். அன்னை மகாலட்சுமி இந்த இடத்துல வந்து தங்கணும்னு விருப்பப்பட்டாள். அதனால அங்க வகுள மரத்தடியில இந்த மேதாவி மகரிஷி தவம் செய்திருந்தார். அவர் முன்பு ஒரு சிறுமியாக தோன்றினாள். என்னை நீங்க உங்களுடைய பொறுப்பிலேயே வளர்க்கணும்னு அவர்கிட்ட வேண்டி கேட்கிறார். மகரிஷியும் மனமகிழ்ந்தார். அப்படியே ஆகட்டும்னு அந்த சிறுமிக்கு வகுலாதேவி நாச்சியார்னு பெயர் சூட்டி அவளை வளர்த்துன்னு வரார். வகுலாதேவிக்கும் திருமண வயது வந்தது. அதே சமயம் பெருமாளும் கருடன் மீது தாயார தேடின் வரார். மேதாவி மகரிஷியை பார்த்து தனக்கு நாச்சியாரை மனமுடித்த தருணம்னு கேட்கிறார். அதற்கு சம்மதம் தெரிவித்த மகரிஷி பெருமாள்கிட்ட சில வரங்களை கேட்டு பெற்றார். அதானும் இந்த தலத்துல தங்களை வந்து தரிசிக்கும் பக்தர்களுக்கு இப்பிறவியிலும் மறுபிறவியிலும் அனைத்து நலன்களும் கிடைக்க வேண்டும். எனது புதல்வியான வஞ்சுளவள்ளிக்கு இந்த தலத்துல எல்லாவற்றிலும் முதன்மையும் சுதந்திரமும் கொடுக்க வேண்டும். அவளுடைய திருப்பெயர்னாலேயே இந்த தலம் அழைக்கப்பட வேண்டும். தங்களை சரண் புகுந்தவர்களுக்கு தப்பாமல் நீங்கள் முக்தி அளிக்க வேண்டும்னு வரங்களை கேட்டார் மகரிஷி. பெருமாளும் முனிவர் கேட்ட வரங்களை எல்லாம் தந்தருளினார். பின் கருடாழ்வார் முன்னிலையில் மகாவிஷ்ணு வஞ்சுளவள்ளி தாயார் திருமணம் நடந்தேறியது. அதிலிருந்து தாயார் பெருநாளையே இந்த தலம் நாச்சியார் கோவில் என்ற பெயரும் பெற்றது. கருட வாகனத்தில் பெருமாள் எழுந்தருளி கருடாழ்வார் முன்னிலையில் அவருடைய திருமணம் நடந்ததை அடுத்து இங்கு கல்கருடன் மூலவராகவும் உற்சவராகவும் இங்கு விசேஷமாக காட்சியளிக்கிறார். சுமார் 4 டன் எடையுள்ள இந்த கல்கருடனின் கருட சேவை நிகழ்வு மார்கழி மற்றும் பங்குனி மாதத்தில்
பூஜைகள் நடைபெறுவது வழக்கம். முதலில் கருடன் புறப்பட்டு தரிசனம் தருவார். அதற்கு பிறகு அதன் மேல் பெருமாள் ஆரோகணித்து வருவது காண கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். கருட பெருமான் நித்திய சூரிகளில் ஒருவர், பெரிய வரப்பிரசாதி. அவரை வணங்குவோருக்கு சகல நன்மைகளும் கிடைக்கும். அவரை வேதம் என்றும் அவர் மீதமர்ந்த பெருமாளை வேதத்தின் பொருள் என்று கூறுவது மரபு. அதனால் கருட சேவையை தரிசித்தால் வேதத்தையும் வேதத்தின் பொருளையும் ஒரு சேர தரிசித்தது போல் ஆகும். அதனால்தான் எங்கு கருட சேவை நடந்தாலும் மக்கள் அங்கே அலைகடல் என திரள்கிறார்கள். கருடனை வணங்கி அல்லது மனதில் தியானித்துவிட்டு ஒரு காரியத்திற்கு சென்றால் அந்த காரியத்தில் வெற்றி நிச்சயம் என்று சொல்லப்படுகிறது. பெரிய திருவடி என்னும் கருட பகவான் இங்கு 4 டன் எடையுடன் கல்லாலானை ஆனவர். இந்த கருட சேவை புறப்பாட்டில் சன்னதியிலிருந்து கருடனை 4 பேர் பாதம் தாங்கிகள் தூக்கி வருவர். பின் 8, 16, 32, 64, 128 என்று கருட பகவானை சுமப்பவர்களின் எண்ணிக்கை 2 மடங்காகும். அதே போல் கோவிலுக்கு திரும்பும் பொழுது இதே வரிசையில் சுமப்பவர்கள் குறைந்து கடைசியாக 4 பேர் சுமந்து சன்னதியை அடைவார்கள். வேறு எங்கும் காண கிடைக்காத கல்கருட சேவை நாச்சியார் கோவில் திருத்தலத்திலேயே கண்டு களிக்கலாம். தமிழகத்தின் சிற்பக்கலை அதிசயங்களில் ஒன்றாக விளங்கும் மயூர சன்மன் வடித்த காற்றை சுவாசிப்பவர் இந்த கல்கருட பகவான். அதனால் ஆலயத்தை விட்டு வெளிவந்ததும் கல்கருடனின் மெனியில் மனிதர்களைப் போல் வியர்வை வழியத் தொடங்குமாம். மனத்தில் பிரார்த்தனை வைத்து 48 நாட்கள் இவரை வணங்கினால் சகல வேண்டுதல்கள் நிறைவேற பெறும், சகல தோஷங்களும் நீங்கும் என்று சொல்லப்படுகிறது. கருட பகவானை வணங்கி கருட மந்திரம் சொல்வதால் விஷ ஜந்துக்களால் ஆபத்துக்கள் நேராது, யமபயம் நீங்கும், பகை ஆபத்துக்கள் விலகும். நாம இந்த நன்னாள்ல சக்தி வாய்ந்த நாரதர் அருளிய கருட கவச்சம் பாராயணம் செய்யலாம். கருட கவச்சம். ஹரிஹி ஓம். அத கருட கவச்சம். அஸ்ய ஸ்ரீ கருட கவச்ச ஸ்தோத்ர மந்த்ரஸ்ய நாரத ரிஷிஹி வைணதேயோ தேவதா அனுஷ்டுப் சந்தஹ மம கருட பிரசாத சித்யர்த்தே ஜபே விநியோகः. शिरो मे गरुडः पातु ललाटं विनता सुतः. नेत्रे तु सर्पः पातु कर्णौ पातु सुरार्चितः. नासिकां पातु सर्पारिः वदनं विष्णुवाहनः. सूर्यसूतानुजः कण्ठं भुजौ पातु महाबलः. हस्तौ खगेश्वरः पातु कराग्रे तरुणाकृतिः. नकान्नकायुधः पातु कक्षौ मुक्तिफलप्रदः. स्तनौ मे विहगः पातु हृदयं पातु सर्पः. नाभिं पातु महातेजः कटिं पातु सुधाहरः. ऊरू पातु महावीरः जानुनी चण्डविक्रमः. जङ्गे दण्डायुधः पातु गुल्फौ विष्णुरथः सदा. सुवर्णः पातु मे पादौ ताक्ष्यः पादाङ्गुलीतता. रोमकूपाणि मे वीरः त्वचं पातु भयापहः. इत्येवं दिव्यकवचं पापघ्नं सर्वकामदं. यः पठेत् प्रातरुत्थाय विषदोषं प्रणश्यति. त्रिसन्ध्यं यः पठेन्नित्यं बन्धनात् मुच्यते नरः. द्वादशाहं पठेद्यस्तु मुच्यते शत्रुबन्धनात्. एकवारं पठेद्यस्तु मुच्यते सर्वकिल्बिषैः. वज्रपञ्जरनामेदं कवचं बन्धमोचनम्. यः पठेत् भक्तिमान् नित्यं मुच्यते सर्वबन्धनात्. इति श्रीनारद गरुड संवादे गरुड कवचं சம்பூர்ணம். இந்த கருட கவச்சத்தை தினந்தோறும் பாராயணம் செய்பவர்களுக்கு எத்தகைய நோயும் அணுகுவதில்லை. இதை துதிப்பவர்களுக்கு நாகத்தின் விஷம் அகலும், விஷத்தால் ஏற்பட்ட நோய்களும் நீங்கும். நோய்கள் நீங்கவும் விஷமுறிவு ஏற்படவும் மாங்கல்ய பலம் நீடிக்கவும் கருடாழ்வாரை சனிக்கிழமைகளில் அல்லது பஞ்சமி திதியில் வழிபடலாம். தடைப்பட்ட சுபகாரியங்கள் தடையில்லாமல் நிறைவேறும். கடன் எனும் தரித்திர நிலையிலிருந்து மீட்டு எடுக்கக்கூடியவர் கருடாழ்வார். வாகன ரீதியான விபத்துகளிலிருந்து பாதுகாக்க கூடியவர். யமபயத்தை போக்குபவர். பாபங்களை நீக்கி புண்ணியங்களை சேர்க்கக்கூடியவர். எத்தகைய கவலையும் தீர கருடனை வணங்கினால் சுபிக்ஷம் பெறுவார்கள்.
இந்த நன்னாளில் கருடாழ்வாரை வணங்கி இந்த கருட கவச்சத்தை பாராயணம் செய்து பலன் பெற்றிடுவோம். நல்லதே நடக்கும். நமஸ்காரம்.